ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரதர், கடந்த வாரம் நம்ம சில முக்கியமான காரியங்களை பார்த்துட்டு வந்தோம். காலங்களும் ஜெபங்களும் என்ற தலைப்புல பார்த்துட்டு வந்தோம். காலங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது, ஆனா நிதானிக்க முடியும். நடக்க சம்பவங்களை காரியங்களை வைத்து நம்ம நிதானிக்க முடியும். அது மாத்திரமல்ல, காலங்கள் மேல ஒரு அதிகாரம் இருக்கு, அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் என்ன டீப்பா நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் முடிவுல காரியங்களை குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில சவால்கள் இருக்குதா, அவர்கள் கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குதா நிகழ்ச்சியில பேச போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். போன வாரம் ஒரு முக்கியமான காரியங்கள் நீங்க சொன்னீங்க. தீமையை குறைக்க முடியும், தீமை நாட்களை குறைக்க முடியும், நன்மை நாட்களை கூட்ட முடியும்னு சொன்னீங்க. அதுக்கு சில உதாரணங்களை நீங்க சொல்லி ஆரம்பித்தீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா என்னால ஒரு காலத்தை குறைக்க முடியுமான்னு சொல்லும் பொழுது கேட்க நல்லா இருக்கு, அது பிராக்டிக்கலா முடியுமான்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும்ல. அதனால சில பரிசுத்தவான்கள் இந்த மாதிரியான காரியங்கள் செய்திருக்கிறாங்கன்னா சில உதாரணங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு மாத்திரமல்ல, பார்க்கிற நேயர்களுக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்னன்னா பிரதர், 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல எடுத்துக்கங்களேன், 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்து வந்தோம் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனமா எசேக்கியா ராஜா குறித்து. ஆமா, இப்ப இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுடைய சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம வாஸ்து பார்த்தோம்னாலே இந்த காலத்தை குறித்து அவர் எப்படி அதை கையாண்டார், என்ன நடந்ததுன்றதை நம்ம ஒரு தெளிவா அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கும். வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, இதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லப்படுது. எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. அவருடைய காலங்கள் முடிஞ்சிருச்சு, அவர் வியாதிப்பட்டிருக்கிறார். அப்ப அவருடைய காலம் முடிந்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அவரிடத்துல அவருடைய காலம் முடிந்ததை அறிவிக்கும்படி வர்றார். அவர்கிட்ட சொல்றாரு, நீ இந்த மாதிரி காலம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்திக்க அப்படின்னோடனே இவர் சுவர் பக்கமா திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ண உடனே இவருக்கு முடிந்த காலத்துல இருந்து இப்ப 15 வருடம், 6ஆவது வசனம். ஆமா, 15 வருடம் இப்ப காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்டர்ன் ஆகுது. அப்ப நம்ம பார்க்கும்போது அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமா காலம் குறைக்கப்படும், அப்புறம் நன்மையான காலம் நீட்டிக்கப்படும் அப்படின்ற 2 காரியத்தை நம்ம மையப்படுத்தி இப்ப பேசணும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இவருடைய வாழ்நாட்கள் நீடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நன்மையை நீட்டிக்கிறார். அப்ப இவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா ஜெபம் தான். சுவர் புறமாய் திரும்பி தேவனை நோக்கி என்ன பண்றாரு, கண்ணீர் வடித்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். கண்டிப்பா. அப்ப இவருடைய துக்கம் எப்படி இருந்திருக்குன்றத இந்த வசனம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவன் போகுது, அதோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது அவருடைய மன வேதனை எப்படி இருந்திருக்கும், இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கண்ணீர் இருந்திருக்கும். ஆண்டவரே, நான் எவ்வளவு நன்மை செய்தேன், ஆனா எனக்கு இந்த நிலையா, என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் முடிஞ்சு போயிருமா அப்படின்னு எவ்வளவு தூரத்துக்கு அவர் வருத்தப்பட்டு அவர் அழுதுருப்பாருன்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவருடைய கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு முற்றத்துக்கு தான் போறாரு. தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போன உடனே ஆண்டு சொல்றாரு, அவருடைய நாட்கள் என்ன பண்றேன், 15 வருஷம் பாருங்க, 15 வருஷம். அப்ப ஒரு ஜெபம், ஒரு கண்ணீர் ஜெபம் என்ன பண்ணுது, நாட்களை நீட்டிக்கிறதுக்கு அது உதவுகிறதா நமக்கு இருக்கிறது. இப்போ எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது
அந்த காலத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடு எசேக்கியாவுக்குள்ள இருந்து. ஆமா ஆமா. அவர் பாருங்க, இந்த இடத்துல நம்ம போன முறை நம்ம பேசும்போது காலங்களும் ஜெபமும் என்கிற தலைப்புல தீர்க்க தரிசனங்கள் உள்ள வருது. இப்ப இந்த இடத்துல கூட எசேக்கியா ராஜாவுடைய காலங்கள் முடிய போகுது என்பதை ஒரு தீர்க்க தரிசனத்தை கொண்டு அறிந்து கொள்றாரு. அறிந்து கொண்ட உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் முதல்ல தெளிவா அவர் என்ன செய்யறாருன்னு அறிந்திருக்கிறார். கர்த்தர் தானே சொன்னாரு உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு, கர்த்தரே சொல்லிட்டாரு, இனிமேல் என்ன அப்படின்னு இல்ல. அவருடைய ஜெபம் நியாயமானதா இருந்ததுனால ஆண்டவர் பாருங்க அந்த தீமையின் காலத்தை ஆண்டவர் மாற்றி 15 வருடம் ஒரு நன்மையின் காலத்தை எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்ப நம்ம காலங்கள் அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காலத்தை குறித்து கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கும்போது எசேக்கியா எப்படி ஜெபம் பண்ணார், ரொம்ப அழகா சொன்னாங்க. சுவர் புறமாய் திரும்பி அவருடைய ஜெபத்தை ஏசையா கூட பார்க்கல. சுவர் புறமா திரும்பி தேவனிடத்துல அந்தரங்கத்துல அவர் என்ன செய்கிறார்னா அவர் விண்ணப்பம் பண்றார். பாருங்க, ஆண்டு கூட நமக்கு சொல்லியிருக்கிறாரு, உன் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா உனக்கு பதில் செய்வான். எப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமா பதில் வரும்னா, எந்த ஒரு மனுஷன் அந்தரங்கத்துல தேவனுடைய சமூகத்துல விழுந்து ஜெபிக்கிறாரா அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளியரங்கமா பதில் செய்தே ஆவார். அதற்கு எசேக்கியா ராஜா நல்ல ஒரு உதாரணமா இருக்காரு. அதுவும் அந்த வசனத்துல பார்க்கும்போது மிகவும் அழுதார். அப்ப எவ்வளவு வியாகுலப்பட்டிருப்பாரு பாருங்களேன். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்படிங்கிறத போன வாரத்துல நம்ம பார்த்தோம், மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, அவருடைய கண்ணீர் அந்த காலங்களை என்ன செய்யணும், மாற்றணும். அப்ப காலத்தை மாற்றுகிற அந்த அதிகாரம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல நம்ம வடிக்கக்கூடிய ஒரு கண்ணீர். பாருங்களேன், இன்னைக்கு தேசத்துல எல்லா இடங்கள்லையும் ஜனங்க அழுகிறாங்க, பசியினால அழுகிறாங்க. காசா பட்டணத்துல குழந்தைகள் அழுகிற செய்தியை பார்க்குறோம். எத்தனையோ விதமான ஆபத்துகள்ல விபத்துகள்ல ஜனங்க அழுகிறாங்க. ஆனா எந்த கண்ணீருக்கும் இந்த தேசத்தை ஆளுகிறவர்களோ ஆட்சியாளர்களோ யாரும் என்ன செய்யலைன்னா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லலை. ஆனா வேதம் சொல்லுது, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிற தேவன். இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்துல கூட எசேக்கியா ராஜா கர்த்தர் சொன்ன அந்த காலங்கள், ஒரு காலம் நிறைவேற போகுதுன்றத அன்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றாரு. அந்த காலத்தை மாற்றுவதற்கு எசேக்கியா ராஜா என்ன செய்யறாருன்னா ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார். அப்ப அந்த கண்ணீர் பாருங்களேன் எவ்வளவு வேல்யூ உள்ளதா இருக்குது. அப்ப அந்த கண்ணீர் அந்த தீமையின் காலத்தை குறைத்து ஒரு புதிய ஒரு நன்மையின் காலத்தை பிறப்பிக்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கும் போது இந்த நன்மையின் காலத்தை நீட்டித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு ஒரு சம்பவம் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 26ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவருடைய அந்த மரண காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க முதல்ல சொல்றது போல தீர்க்கதரிசியை வச்சுதான் ஆண்டவர் இங்கேயும் வெளிப்படுத்துகிறார் அந்த காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லி. அப்ப எலியா தீர்க்கதரிசி ஆகாப்ட சொல்றாரு, உன்னுடைய நாட்கள் முடிய போகுது, அந்த நாட்கள்ல என்ன நடக்கும், உன்னுடைய மரணம் எப்படி இருக்கும், உன்னுடைய வீட்டு காரியங்கள்ல மரணம் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்றாரு. சொன்ன உடனே ஆகாப் செய்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, அந்த காலத்தை நீட்டிக்கிறதுக்கு, அந்த வருகிற தீமை இவர் காலத்துல வராதபடிக்கு இவர் என்ன செய்கிறார்ன்றத நீங்க 27ல இருந்து வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை பொறுத்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல ரெட்டை உடுத்தி உபவாசம் பண்றார்.
தேவனுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ம். ஜெபிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்டு, அதே தீர்க்கதரிசி தான் இவர் மேல என்ன தீமை வரப்போகுது அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, உன்னுடைய நாட்கள்ல வராது. அப்ப அந்த ஜெபத்திற்கு எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ரெட்டுல படுத்த உடனே அந்த தாழ்மையை ஆண்டவர் பார்த்த உடனே அந்த ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அவர் கண்ணீருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது போல இந்த தாழ்மைக்கும் உபவாசத்துக்கும் போராடி ஜெபிக்கிறதுக்கும் ஒரு அதிகாரம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அந்த காலத்தை ஜெயிக்கத்தக்கதாக இப்ப நம்ம பார்த்த இந்த 2 பகுதியிலுமே ஒரு அதிகாரம் எப்படி செயல்படுது பாருங்களேன். ஒண்ணு ஜெபத்துல வடிக்கிற கண்ணீர். இது ஆர்டிபிஷியலா இல்ல, உண்மையாகவே பாரப்பட்டு நம்ம அதற்காக செய்கிற ஜெபம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி கூட, கர்த்தாவே என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்துக்கு வரப்போகிற தீமையை ஆண்டவர் எரேமியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல அவருடைய இருதயத்துல ஒரு பாரம் உண்டாகி தன்னுடைய தேசத்துக்காக அழுது புலம்பி ஜெபிக்கணுமே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அவருக்குள்ள உண்டாகிறத பார்க்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல தேவன் வைத்திருக்கிற அந்த காரியம் பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்காம கண்டிப்பான முறையில காலங்கள் மாறாது. ஒன்று என்னது, இப்ப பிரதர் சொன்னது மாதிரி முதல் அதிகாரம் நம்ம வடிக்கிற கண்ணீர். நம்முடைய கண்ணீர் ஒருவேளை இந்த பூமியில மறக்கப்பட்டு போகலாம், ஆனா வசனத்தின்படி நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் தம்முடைய துருத்திகள்ல வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. அந்த கண்ணீர் என்ன செய்யுதுன்னா அந்த ஜெபத்தை இன்னும் வலிமை உள்ளதா மாற்றுகிறத நம்ம பார்க்கணும். சும்மா ஜெபிக்கிறதுக்கும் கண்ணீரோட ஜெபிக்கவும் ஏன் அந்த வலிமை உள்ளதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த முற்றத்துக்கு திரும்பின மாத்திரத்துல உடனே பதில் வருது பாருங்களேன். அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு வலிமை உள்ளதாக பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. இந்த இடத்துல கூட ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பி ஆகாப் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உடனே ஆகாப்பு தன்னை தாழ்த்தி ரெட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் பண்ண உடனே ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசியின் இடத்துல சொல்றாரு, பத்தியா ஆகாப் ராஜா எனக்கு முன்பதாக தாழ்த்தினதை கண்டாயான்னு சொல்லி. பல நேரங்கள்ல இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரே ஆகாப்புக்கு நீங்க இறங்கி இருக்கிறீங்களே அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணும். அதுல என்னன்னா, ஆகாப்புக்கு இறங்கின தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு இறங்காமல் போவாரா? கண்டிப்பா இறங்குவார். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, முதல் காரியம் கண்ணீர் வடித்து பாரத்தோடு நம்ம செய்கிற அந்த ஜெபம் காலத்தை கண்டிப்பா திருப்புகிறதாக இருப்பது. 2வது காரியம், உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது காலத்தை அது திருப்புகிறதாக அது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிறவங்க எந்த தன்மையில ஜெபிக்கணும்ன்றது ரொம்ப அழகா அந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. அப்ப நான் வடிக்கிற கண்ணீர், நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க, ஒரு தீர்க்க தரிசனம் வருது, ஒரு குழந்தைகள் மேல ஆபத்து வருதுன்னா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் நம்மளே நிதானித்தோம்னா அந்த தீமையை தடுக்க முடியுமா முடியாதா நம்ம இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். நமக்கு அந்த கண்ணீர் வருதா, ஒரு தேசத்துல ஒரு பாதிப்பு வருது, ஒரு ஜனங்கள் கொத்தா மறிக்க போறாங்க, இல்லை ஒரு பேரழிவு வருது, ஒரு சுனாமி வரப்போகுதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினா அந்த ஜனங்களுக்காக நம்மளால இசைக்கா ராஜா மாதிரி நமக்கு கண்ணீர் வந்தா அந்த காலத்தை நம்ம மாற்ற முடியும். ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சு, அதுல ஒரு 2 வருஷம் நமக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னா இந்த நாட்களை குறைக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ஜெபம் அந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறதா இருந்ததா, ஒருத்தருடைய மரணத்தை தடுத்து நிறுத்துற அளவுக்கு அந்த கண்ணீர் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த டியூரேஷன் குறையப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இவர் தாழ்த்தினது மாதிரி தேவனுடைய சமூகத்துல அப்படியே தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு உபவாசம் பண்ணி நம்ம அந்த வரு தீமை வராதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல அப்படியே முகத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த தீமை வராது. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்றத நம்ம தானே நம்மளை கண்டிப்பா நிதானித்துக் கொள்ள முடியும். நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும் போது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு முறை 2004ஆம் வருஷத்துல ஆண்டவர் சுனாமி அலைகள் வருவதற்கு முன்பதாக
மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் மூலமா இந்த சுனாமி அலைகளை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம அதுக்கு முன்னாடிலாம் சுனாமி அலைகள் வந்தது கிடையாது. அப்ப அந்த சம்பவம் நடந்த போது நிறைய உயிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பலியானதை நம்ம கேள்விப்பட்டோம். அதற்கு பிறகும் கூட அந்த மாதிரி சுனாமி அலைகள் வரப்போகிறத குறித்து ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமா வெளிப்படுத்தி பேசினப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஐயாவும் கொஞ்சம் சில ஊழியர்களுமா ஒரு டீம் எல்லாரும் இணைஞ்சு கடற்கரை பகுதியை மையமாக கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா ஜெப நட செஞ்சாங்க. அதாவது பிறகு வந்த காலங்கள். ஆனா பாருங்க, 2004 கிட்டத்தட்ட நமக்கு 2025 11 வருடங்கள் நம்ம கடந்திருக்கிறோம். ஆனா சுனாமி அலைகள் எழும்பினாலும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான உயிர் சேதமும் வராதபடி அந்த காரியங்கள் என்ன செய்யுதுன்னா மாற்றப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஜெபத்துல அப்படி ஒரு வல்லமை இருக்குமானா ஜெபத்துலதான் வல்லமை இருக்கு. ஆமா, நம்ம கண்ணீருக்கு வல்லமை இருக்குது. நம்ம தேவ சமூகத்துல தாழ்மைப்படுத்தினா எந்த காலத்தையும் மாற்றுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கு. கடல் அலைய யாராவது தடுக்க முடியுமா? ஆனா அன்னைக்கு அவங்க செய்த அந்த ஜெபம் கடல் அலையை தடுத்து நிறுத்திருச்சே. இப்போ வரைக்கும் அந்த கடல் அலைகள் உள்ளுக்குள்ள ஜனங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு உயிர் சேதம் வரல. ஒருவேளை கடல் அலைகள் எழும்பி வந்திருக்கலாம், ஆனா உயிர் சேதம் இராதபடிக்கு ஆண்டவர் அதை தடுத்து மாத்தினார். அதே மாதிரிதான் இந்த கடைசி காலத்துல நிறைய தீங்குகளை நம்ம பார்க்கிறோம். அந்த தீமையின் நடுவில் நம்மளும் உட்கார்ந்து அழுகிறவங்களா, அதாவது தீமையோட சேர்ந்து அழுகிறவங்களா இல்லாம அந்த தீமையை தடுக்கும்படி அழுகிறவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சமூகத்துல எழும்பினா ஆண்டவர் தேசத்துல பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த கண்ணீரின் ஜெபம் அடுத்து வர வேண்டிய கர்த்தருடைய சித்தம் திட்டம் எல்லாமே மாற்றும்படிக்கான ஒரு வல்லமை அந்த காரியங்கள் இருந்திருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜெபத்துல இவ்வளவு காரியம் இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். இவர்களுக்கு அந்த சவால்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கணும்ல. இன்னும் கண்டிப்பா நேயர்களுக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லும் போது ரொம்ப விசுவாசமா கண்ணீர் வெடித்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் நம்புறேன் கற்றுக்குள்ள. ஆனா சவால்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டோம்னா அதையும் கொஞ்சம் கவனத்துல வைத்துக் கொள்வார்கள். ஆமா, இல்ல நீங்க சொன்னது ரொம்ப ஒரு கரெக்டான காரியம். அதுக்கு முன்னாடி பிரதர், நீங்க சொன்ன காரியங்கள்ல இந்த சவால்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட வச்சீங்க, குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம பேசின காரியங்கள்ல அதை ஒரு கோர்வைப்படுத்தினா அந்த குணாதிசயங்கள் அவங்க புரிந்து கொள்வதற்கு அது எதுவா இருக்கும். இப்ப முதலாவது நம்ம பார்த்தோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம முதல் குணாதிசயமா வைக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாலதான் ஜெபிக்க முடியும், அந்த காலங்களை நீட்டிக்கவும் குறைக்கவும் முடியும். அடுத்து இன்னொன்று ஏன்னா கண்ணீர் தேவனிடத்துல வாரத்தோடு வடிக்கப்படுகிற கண்ணீர். ரெண்டாவது நம்ம பேசின காரியங்கள் ரெண்டாவது. அப்புறம் மூன்றாவது என்னன்னா உபவாசம். தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவர் உபவாசித்தார். அப்போ உபவாசத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து தாழ்மை. அப்ப இந்த மனத்தாழ்மை இருந்தாதான் தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு தாழ்மை நமக்கு தாழ்மை உள்ளவனுக்கு தான் என்ன பண்றாங்க கிருபை. அப்ப அந்த தாழ்மை ஆண்டுடைய கிருபையை நமக்கு பெற்று தருகிறதா இருக்கிறது. அப்ப இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா அப்ப காலங்களை நீட்டிக்கவும் காலங்களை வருகிற தீமைகளை குறைக்கிற காலங்களா மாற்றவும் நம்முடைய ஜெபத்துல ஒரு வல்லமை ஆண்டவருக்கு கொடுக்கறதா இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதாவது நன்மையை நீட்டிக்கணும், தீமையை குறைக்கணும்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும், கண்ணீர் வெடித்து செபிக்கிறவர்களா இருக்கணும், உபவாசம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், மனத்தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும். இதுதான் அந்த குணாதிசயம். இந்த குணாதிசயம் உள்ளவர்கள் செபிக்கும் பொழுது நன்மையை நீட்டிக்க முடியும், தீமையை குறைக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா. இப்ப அடுத்து நம்ம பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க சவால்கள். சவால்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குன்னு சில சவால்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சாத்தான் என்ன பண்றான், அவர்கள் கிரியை செய்ய முடியாதபடி அவர்களை டைவர்ட் பண்ணி வேற காரியங்கள்ல மாத்துறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பார்த்தோம் தீர்க்க தரிசனம் தான் என்ன பண்ணுது, ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கும்படி வழி நடத்துகிறதா. கண்டிப்பா இதே ஜனங்களை ஒரு கள்ள தீர்க்க தரிசனமோ ஒரு கள்ள ஆவியோ என்ன பண்ணுன்னா டைவர்ட் பண்ணி என்ன பண்ணிடும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற மாதிரி சில காரியங்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, கண்டிப்பா. அதாவது பிரதர் என்னன்னு சொன்னா, இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமா தான்
இந்த காலங்களை நீட்டிக்கவோ குறைக்கவோ வைக்க முடியும். மாற்றி அமைக்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, மாற்றி அமைக்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜெபத்துல கத்தர் வச்சிருக்கிறத நம்ம நிறைய வேதத்தின் ஆதாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வளர விட்டுட்டா காலங்களை மாத்திடுவாங்கல்ல. அப்ப இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா சாத்தானுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா தானியேல் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்குது, காலங்களையும் சமயங்களையும் அவன் மாற்ற முயற்சிக்கிறான். சாத்தான் காலங்களை மாற்ற முயற்சிக்கிறானா? அப்ப அந்த காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவதற்கு அவன் எடுத்திருக்கிற அந்த முயற்சியில யார் கவனத்துல வர்றாங்கன்னு சொன்னா, சாத்தானுடைய கவனத்துல யார் வர்றாங்கன்னு சொன்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கவனத்துல வர்றாங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணிட்டா தீமையை ஆமா ஒடுக்கப்பட்டுரும். அப்ப அவனுடைய கிரியைகள் என்ன செய்ய முடியாதுன்னா எங்கேயுமே நடக்கவே நடக்காது. அப்ப அவன் என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய ஜனங்க நடுவிலேயே அவங்கள டைவர்ட் பண்ணுவதற்கு சாத்தானுடைய பெயரை கொண்டல்ல, இயேசுவின் பெயரை கொண்டே அனுப்புறான். நம்ம மத்திய புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்றார், என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் உங்களிடத்திலே வந்து உங்களை வஞ்சிப்பார்கள், மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாங்கள் கேட்கிற உபதேசத்தை குறித்தும் தாங்கள் கேட்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை குறித்தும் முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவின் பெயரை சொல்லிதான் வருவாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, என் நாமத்தை தரித்து கொண்டு. வஞ்சனை என்பது வெளியல்ல, உள்ள இருக்குது. அதுவும் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டே வருகிறது தான் அந்த வஞ்சனை. அதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். அப்ப இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு வர்றவங்க பேசுறது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய தீர்க்க தரிசனமும் இல்லை. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நம்மும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய ஜனங்களும் அதை ரொம்ப கவனம் உள்ளவர்களா அவங்க என்ன செய்யணும்னா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம இந்த கடைசி காலத்துல செய்வதற்கு இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கும் போது அந்த காலத்தை மாற்ற வேண்டியவன் பலவீனப்பட்டுட்டா. ஏன்னா ஒரு உபதேசம் என்பது நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு மாதிரி. ஒரு ஆரோக்கியமான உணவு எப்படி சரீரத்துக்கு நல்ல பலனை கொடுக்கிறதோ அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உபதேசங்கள் நம்முடைய ஆவியை பலப்படுத்துதாது. அதே உபதேசம் தப்பா போச்சுன்னா, அதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் தவறா வந்துருச்சுன்னா அவங்கள என்ன செய்யுதுன்னா பலவீனப்படுத்துகிறதா மாறுது. அப்ப சாத்தானுடைய தந்திரம் நம்ம முழுசா அழிக்கிறதல்ல, நம்மள பலவீனப்படுத்துறது. அப்ப சாத்தானுடைய பலவீனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை பலவீனப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எழும்பி என்ன செஞ்சிடணும்னா அவனை பலவீனப்படுத்திடணும். அப்ப நம்ம மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல முடிஞ்ச அந்த வசனத்தை கூட நம்ம ஒரு முறை வாசிச்சிடலாம். இருப்பிடத்தை பொறுத்த மட்டும் நீங்க பிரதர்கிட்ட கேட்டுறோம். ஏன்னா அவர் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கம் பக்கமா உட்காந்து நிறைய வசனங்களை அவர் தேடி பிடிச்சி எடுத்து, பிரதர் இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அந்த வேத வசனத்தை வாசிச்சிருவோம் ஒரு முறை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24 ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை அங்க காட்டுறாங்க. ஒண்ணு கள்ள கிறிஸ்துக்கள். அப்ப கிறிஸ்துவின் பெயரை தரித்து கொண்டு கிறிஸ்துவை போல தன்னை காண்பிக்கிறவங்க, நானே கிறிஸ்து என்று சொல்லி வர்றவங்க. ஒண்ணு கள்ள கிறிஸ்துக்கள். ஓகே. ரெண்டாவது கள்ள தீர்க்கதரிசிகள். ரைட். ரெண்டாவது எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அப்ப இந்த கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் 2 பேருமே எந்த காலத்துல வர்றாங்கன்னு சொன்னா, வேதனைகளின் ஆரம்பத்தின் காலத்துல இவங்க எழும்பி வர்றாங்க. யாருக்கு எதிராக எழும்பி வர்றாங்க? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிராக வரல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இத நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா, மோசே பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்வோனுடைய அந்த மந்திரவாதிகள் எல்லாருமே தங்கள் கோல்களை நழுவ விடும் பொழுது சர்ப்பமாய் மாறினது. அந்த சர்ப்பம் பார்வோன் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, மோசையுடைய கை கோல் நழுவின பொழுது சர்ப்பமா மாத்தினது மாதிரி
என்னுடைய மந்திரவாதிகளும் செய்ய வல்லமை இருக்குது என்பதை நிரூபிக்கிறதுக்காக அந்த காரியம் நடக்குது. ஆனா முடிவு என்ன நடந்துச்சு பாருங்களேன். மோசையோடைய கை கோள்களிலிருந்து உண்டான அந்த சர்ப்பம் அந்த மந்திரவாதிகள் நழுவ விட்ட எல்லா கோள்களிலிருந்தும் வந்த சர்ப்பத்தை விழுங்கி போடுகிறத நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். பொய் இருக்கிறதுன்றதுக்காக உண்மை இல்லை என்பது அர்த்தம் அல்ல. நம்ம தான் நிதானிக்கணும். ஏன்னா இவங்க கடைசி காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, இவங்க எழும்பி வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்கள். ஒரு கோள் சர்ப்பமா மாறிட்டா உடனே நம்ம நம்பிட விடக்கூடாது. அது மந்திரவாதியின் கோலா அல்லது மோசையின் கோலா என்பதை நம்ம தான் என்ன செய்யணும்னா கவனிக்கணும். பார்வோனை ஏமாந்து போயிட்டார் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் மோசையோட இருந்து அந்த காரியங்களை என்ன செய்தார்னா நடப்பித்து கொண்டு வருகிற சம்பவங்களை நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெரிய அடையாளங்கள் வசனத்துல அப்படித்தானே இருக்குது. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில அடையாளங்களை காமிப்பாங்க, அற்புதங்களை காமிப்பாங்க. அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து நம்ம என்ன செய்திடக்கூடாதுன்னா நம்பி விடக்கூடாது. அவங்களுடைய மைய கருத்து என்னவாக இருக்கிறது, அவங்க எதற்கு நேராக என்னை வழிநடத்தும்படிக்கு அவங்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் நம்ம கவனிக்கணும். அற்புதம் என்னை எதை நோக்கி திருப்புது கரெக்ட் அப்படின்றத தன்னை முன்னிறுத்தி அந்த அற்புதங்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தேவனை சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். இதுல ரொம்ப குறிப்பா நம்ம இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய ஜெபம், அந்த ஜெபத்தின் அதிகாரத்தெல்லாம் வச்சு நம்ம கவனிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ ஜனத்துக்கு ஜெபத்தை கவனம் செலுத்த முடியாதபடி அவங்க தேசத்துக்காகவோ தன்னுடைய ஜனங்களுக்காகவோ ஜெபிக்க முடியாதபடி அவங்க கவனம் திருப்பப்படுது அல்லது ஜெபம் மட்டுப்படுத்தப்படுதுன்னு சொன்னா ஜனங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது கண்டிப்பா அது தேவனால் உண்டானதல்ல, அது பொல்லாத பிசாசினுடைய தந்திரம் வஞ்சகமா இருக்கிறதுன்றத நம்ம இந்த வசனத்தின் வழியா நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒரு காரியத்தை ரொம்ப நம்ம அந்த நாள்ல ஒரு தெளிவா பார்த்தது மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு காலத்தை குறித்து நம்ம ஒரு காரியம் எடுத்தோம். அந்த காலத்துக்கு யார் அதிகாரம் உடையவர் அப்படின்றத முதல் நம்ம பார்த்தோம். தேவன் தான் அதுக்கு அதிகாரம் உடையவர். அவருடைய பொக்கிஷ சாலையில இந்த காலங்களை குறித்துதான ரகசியங்களை அவர் வைத்திருக்கிறார்ன்றத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம அறிந்து கொண்டோம். ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு அதன் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம வேதத்தின் அடிப்படையில ரொம்ப அழகா தியானிச்சோம். அதுல ஜெபிக்கிறவங்க எப்படிப்பட்ட தன்மை உடையவங்களா இருக்கணும். நான் ஒரு ஜெபம் பண்றேன் அப்படின்னா நான் எப்படிப்பட்ட ஜெபத்தை நான் ஏறெடுக்கணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா ரொம்ப அழகா நம்ம புரிந்து கொண்டோம். ஆனா இன்னொன்னு, ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து வரும், நான் ஜெபிக்க நான் வர்றேன் ஆனா என்னைய பலவீனப்படுத்துறதுக்கு சத்துரு என்ன தந்திரங்கள்லாம் கொண்டு வர்றான், நான் ஜெபிக்க முடியாதபடி எனக்கு எதெல்லாம் தடையா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமா பார்த்தாலும் அது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஏன்னா சத்துரு வஞ்சகக்காரன், தந்திரமா கிரியை செய்கிறான். அது வைத்திருக்க கண்ணி கூட நமக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நம்ம மறைவிடங்கள்ல கிரியை செய்து என்ன பண்றான், ஜெபிக்க முடியாதபடி தடை பண்றதில்ல, பலவீனப்படுத்திடுறோம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க முடியல, ரொம்ப பலவீனமா இருக்குது, ஒரு மாதிரி சோர்வா இருக்குது, ஆவில ஒரு விழிப்பா இல்லை அப்படின்னு. ஆனா இந்த பலவீனம் ஏன் வந்ததுன்னா, தேவையில்லாத ஒரு காரியத்தை கேட்கறதுனால, ஒரு கள்ள உபதேசத்தை கேட்கறதுனாலயோ இல்ல கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுனாலயோ நம்ம எழும்பி கிரியை செய்ய முடியாதபடி அது நமக்குள்ள ஒரு பலவீனத்தை உண்டுபடு. ஒரு தவறான ஆகாரத்தை எடுக்கும் போது நம்முடைய சரீரம் எப்படி பலவீனப்படுதோ அதே போல நம்முடைய ஆத்மா பலவீனப்படுவதற்கு இந்த காரியங்கள்லாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப அந்த காரியங்கள் ரொம்ப அழகா நமக்கு அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். காலங்களும் செபங்களும் என்ற தலைப்புல இந்த 2 வாரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அநேக காரியங்கள் செபிக்கிறவர்களால, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால எவ்வளவு பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய முடியும். சிலர் சொல்றாங்க, இந்த வருஷம் எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு ஒரு நன்மை கிடைக்கல, இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு ஒரே தீமையா இருக்கு, செலவா இருக்கு அப்படின்னு அவங்களா காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. ஆனா செபிக்கிறவர்களால, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால நன்மையை கூட்டவும் முடியும், தீமையை குறைக்கவும் முடியும் என்ற ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா நேயர்களுக்கும் ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து இன்னும் மேலதிகமான காரியங்களை வரப்போற நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து எங்களோட கூட நீங்க இணைந்திருங்க. என்ன நேயர்களே, அநேக காரியங்களை நாட்டில் நம்ம பார்த்தோம்.
உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கண்டிப்பான முறையில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக நீங்க தெரிவிக்கிறீங்க, மறக்காதீங்க. ஆமா, இது மற்றவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு நீங்க வந்து அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீங்க. அடுத்து வர இன்னும் 2 வாரங்கள் மேலதிகமான சில காரியங்களை குறித்து, ஜெபத்தினுடைய மற்றொரு பரிமாணங்கள் குறித்து நாம் பார்க்க போறோம். எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.